ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ½ அன் ஹவர். கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரமிளகாய்த்தூள், தயிர் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கை விட்டு பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். அரிசியும் ஊறட்டுங்க. தாளிப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி குண்டான் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானோடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப தீயாமல் பொரிஞ்சு வந்தவுடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க. 1/2 கிலோவுக்கு நான் 250 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. தக்காளி 200 கிராம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்குங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம். 200 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு அது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம புதினா கொத்தமல்லியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கூட இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். அதேமாரி செஞ்சு பாருங்கள். இதான் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் பசங்களாம் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இதேமாரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி பிரியாணி செய்யும்போது நல்லா ருசியும் கொடுக்கும். பசங்களும் எடுத்து எட்ட போடாதுங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. அதோடு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே அந்த அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தயிர் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்துக்கலாம். மசாலா போட்ட சிக்கனை எடுத்து அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலந்து விடுங்க. அடி உக்காரும் பார்த்து செய்யுங்க. பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, சிக்கன் தூள் கூட சேர்த்து செய்யலாங்க. பிரியாணி மசாலா போட்டால் நல்லா ருசி கொடுக்கும். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதுமாரி நல்லா வருங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5. நான் 3 எடுத்துக்கிறேன் தண்ணி. 2 டம்ளர் அரிசி போட்டேன், அதனால் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். சீரக சம்பாவுக்கு 1.5 வச்சா போதுங்க. நல்லா கொதி வருது. நல்லா கிண்டி விடுங்க. அரிசி தண்ணி வடிகட்டி வச்சு அதில் கொட்டிடுங்க. சீரக சம்பா அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சிங்கன்னா பாஸ்மதியோடு நல்லா ருசி கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் ஒன்றா. நல்லா கொதி வரும்போது தெரியும். நல்லா கொதித்து அரிசி வேகிற ஸ்டேஜில் நீங்கள் தம் வச்சா போதும். தம் வச்சுக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. அதுமாரி தம்மு ஒரு 25 நிமிஷம் வச்சா போதுங்க. 25 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தம்மு வைக்கிறதெல்லாம் காட்டலைங்க. எடுக்கிறத மட்டும் காட்டுறேன். பாருங்கள், வாழை இலை போட்டு மூடியாச்சு. வைக்கும்போது வாழை இலை போட்டு மூடி வைங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இது வந்து உங்களுக்கு முழுசாக அரிசி காட்டாதுங்க. ஏன்னா சீரக சம்பா இப்படி தான் இருக்கும். நல்லா ருசியாக இருக்கும். சாப்பிட அப்படியே திகட்டவே திகட்டாது. நல்லா ருசியாக இருக்கும் பிரியாணி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.